செயின்ட் அத்தனாசியாஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. அலெக்சாண்ட்ரியா நகர்ல உள்ள ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்காரு. 21வது வயசுல திருத்தொண்டர் பட்டம் பெற்று அலெக்சாண்ட்ரியா நகர் ஆயரோட செயலாளரா பணியாற்றியிருக்காரு. அந்த காலகட்டத்துல மனித அவதாரங்கள் அப்படிங்கிற நூலையும் எழுதியிருக்காரு. வனத்து அந்தோனியாருக்கு ரொம்பவே அறிமுகமானவரா இருந்திருக்காரு அத்தனாசியாஸ். இவருடைய காலத்துல ஆரியூஸ் அப்படிங்கிற ஒரு கத்தோலிக்க குரு தவறான கொள்கைகளை உருவாக்கி திருச்சபை முழுக்க பரப்பியிருக்காரு. அலெக்சாண்ட்ரியா நகர் ஆயர் ஆரியூஸை எச்சரித்தும் ஆரியூஸ் தொடர்ந்து தப்பறை கொள்கைகளை பரப்பி வந்திருக்காரு. நைசியா பொதுச்சங்கத்துல ஆரியூஸோட தவறான கொள்கைகளை சுட்டிக்காட்டி அவரை திருச்சபையை விட்டு நீக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல அலெக்சாண்ட்ரியா நகரோட ஆயர் இறந்து போக 30வது வயசுல அத்தனாசியாஸ் அலெக்சாண்ட்ரியா நகர் ஆயரா பொறுப்பேற்றிருக்காரு. ஆரியூஸோட தவறுகளையும் அவருக்கு உதவி செய்த ஆயர்களையும் வன்மையா கண்டிச்சிருக்காரு அத்தனாசியாஸ். இதனால 5 தடவை அத்தனாசியாஸ் நாடு கடத்தப்பட்டிருக்காரு. 17 வருஷம் ஆயரா பணியாற்றி இருக்காரு அத்தனாசியாஸ். இயேசு கிறிஸ்து மேல கொண்ட அளவற்ற பற்றினாலும் நம்பிக்கையினாலையும் தனக்கு துன்பம் செஞ்சவர்கள் மேல எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம அன்பு செலுத்தி இருக்காரு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல திருச்சபைக்கு அயராது உழைச்சிருக்காரு அத்தனாசியாஸ். இறுதியா அலெக்சாண்ட்ரியா நகர்ல வச்சு இறந்து போயிருக்காரு. வெனிஸ் நகர்ல இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. May 2nd, Saint Athanasius of Alexandria, feast day.